108 ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டில் வந்து 2008 கொண்டு வரப்பட்டது. நமது முத்தமிழ் கலைஞர் கொண்டு வந்து ஒரு மருத்துவ சேவைக்கோசரம் பல இதில் வந்து நாங்கள் அந்த 108 சேவையில் பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். பொதுமக்களோட இலவச சேவையில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இதில் பயனடைஞ்சிட்டு வராங்க. இந்த தரப்பில் இப்போ போன 18ஆம் தேதி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பிஹெச்னு ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் வந்து சந்திராங்கிற ஒரு பேஷண்ட் 60 வயசு, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி கேஸ் வருது. அந்த கேஸை எடுக்கிறதுக்கோசரம் நாங்கள் அங்கேருந்து கேஸ் எடுக்க போகிறாங்க. சுரேந்திர ஒரு பைலட் ஓட்டுநர் தான் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியார் வந்து அங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. அந்த பிரச்சாரத்தில் வெறும் வண்டி எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, மறுபடியும் வண்டி இருந்த வழியில் வந்தா அப்படின்னா ஓட்டுநர் தான் வந்து நோயாளியாக போவார் அந்த வண்டியில் அப்படின்னு சொல்லி மிரட்டல் தோணி விட்றாரு. சரிங்களா? அதனால் எங்களுக்கு வந்து அந்த மிரட்டல் தோணி வந்து எங்களுக்கு 108 வேலை பார்க்குறதுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. ஏன்னா ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவர் ஒரு அவசர உதவி வாகனத்தோட பணி என்னான்னு தெரியாமலே அவர் இந்த ஒரு வார்த்தையை விடுறார். அவர் அந்த சின்ன வார்த்தை விட்டனால நேற்று மதியம் 6 மணிக்கு துறையூரில் அதே சம்பவம் நடந்து ஒரு மயக்கம் விழுந்தவர், அதுவும் அதிமுக தொண்டர் தான் அவர் மயக்கம் விழுந்தவர். அவரை ஏற்ற போன சமயத்தில் மறுபடியும் இது மாதிரி வண்டி வெறும் வண்டியாக வருதுன்னு சொல்லி ஒரு ஓட்டுநரை வந்து இழுத்து பிடிச்சி அவர் தகாத வார்த்தையை திட்டி ஒரு கர்ப்பிணி பெண்ணை இஎம்டியாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களையும் வெளியே இழுத்து பெரிய வற்புறுத்தல் பண்ணி விட்டாங்க. இது வந்து ரொம்ப மிரட்டல் தோணியாக பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து சட்ட ரீதியாக ஒரு முதல்வர் இருந்துக்கிட்ட எல்லா பெட்டிஷனும் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து முதல்வர் என்ன இது பண்ணுறாரு தெரியல. எங்களுக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு வேணும். அதனால தான் இப்போ எஸ்பி ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். இவர் எடப்பாடியார் முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் பழனிசாமி மேலே. நித்தியமூர்த்தி, மாநில ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.